ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணி. அதான் இன்னைக்கு ஆதியா ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். மார்னிங் எழுந்ததும் குக்கிங் வேலையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆதியா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் தான் க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன். வெசல் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரெஸ் வாஷ் எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கழுவி வச்ச பாத்திரம் எல்லாம் அதாவது இடத்துல எடுத்து அடுக்கி வச்சதுக்கப்புறம் தான் புதுசாக வாஷ் பண்ண ஆரம்பிப்பேன். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி காஞ்ச பாத்திரமும் ஈரமாகிடும். அப்புறம் கபோர்டில் அடுக்கி வைக்க கஷ்டமாக இருக்கும். பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுப்பை துடைச்சிட்டு கிச்சனோட அந்த மேடையும் கழுவி விட்டுருவேன். எனக்கு எப்போதுமே கிளாத் வச்சு துடைக்கிறத விட இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு அது இந்த சின்ன வைப்பர் வச்சு கழுவி விடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிளாத்னால் அடிக்கடி அது எண்ணெய் கசராகிறது, அப்புறம் அதை வாஷ் பண்ணுறதுன்னு இன்னொரு அடிஷ்னல் வேலை மாதிரி தான் எனக்கு இந்த வேலைங்கள்லாம் முடிக்கிறதுக்கு மார்னிங் எப்படியும் 11 o'clock ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி காஃபியோ இல்லை டீயோ ஒன்று போட்டு குடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். என்ன மாதிரி உங்களில் வீடியோ பார்க்குற எத்தனை பேர் இந்த மாதிரி 11 o'clock காஃபியா டீ குடிப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.